அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சோகமான மனநிலையில இருக்கும். அதனால சரியா எங்களால கன்வே கூட பண்ண முடியல. சோகத்தை விட நம்மளுக்கு ஒரு ஆத்திரமான நிகழ்வு நடந்திருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு எரிச்சலா ஆகுது. அதாவது அது மக்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இதை மக்களை தாங்க திட்ட முடியும். ஒரு ஆளை ஆளை திட்டுறதுல வந்து யூஸ் இல்லை. மக்கள் முட்டாள்தனமா நடந்துக்கிறதுக்கு என்ன பண்றது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து ஒரு இன்னமும் வந்து இந்த மாதிரி விஷயம் இப்போ இன்னைக்கு 30 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா நியூஸ்? இது வரைக்கும் நான் பார்க்குறேன் அட்மிட் வரைக்கும். இன்னைக்கு கரூர்ல விஜய் பரப்பு நடத்தும் நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல்ல 31 பேருக்கு மேல உயிர் இறந்துட்டாங்க. 60 பேர் வந்து கவலைக்கிடத்துல இருக்காங்க. அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு எலெக்ஷன் பொலிட்டிக்கலால வந்து ஒரு இத்தனை உயிர்கள் போயிருக்கு. ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு கூட்டங்க, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் அவரை எதிர்க்கணும், கோழி கேட்கணும்னாங்க என்ன கிடையாதுங்க. ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத தலைவன் என்னங்க தலைவன்? விஷயமா இருக்கா இல்லையா? நம்ம அஜித்குமார் ஒருவர் இழந்ததே நம்மளுக்கு ஒரு தமிழ்நாடு கொன்றதுன்னு சொல்லி பேசினப்ப நம்ம எவ்வளவு ஆத்திரம் இருந்த 31 பேர் வந்து ஒரு கட்சி கூட்டம் சரியான ஒரு அமைப்பே இல்லாம கொண்டிருக்கிறது. அது 30 பேரை கொலை பண்ணதான் இருந்ததுன்னா 30 பேருக்கும் ஏதோ போயிட்டாங்க. மக்கள் மோகம் அந்த நடிகர் மோகத்துல அது சில பேர் அதுதான் சொல்லுவாரு. நடிகர் மோகத்துல இறந்துட்டேன். அந்த கூட ஒருத்தவங்க இப்படி நெருக்கத்துல இருக்கும். ஒருத்தனை கீழே தள்ளுறப்ப பக்கத்துல நிற்கிற நம்ம எப்படிங்க சும்மா நம்ம பிடிச்சி தூக்கணும்ல அவன மேல. நெரிசல்னா தூக்கவும் இல்ல அவனா உள்ள போயிட்டானா சங்குல காலத்துல விட்டு நெரிசல். அதாவது இன்னைய டெக்னாலஜில நல்லா யோசிச்சு பாருங்க. லைவ் போடுறாங்க, டிவில லைவ்ல உட்காந்து பார்க்கலாம். ஏங்க அப்படி என்னங்க அவர் பண்ணாரு உங்களுக்கு? நல்லா யோசிச்சு சினிமால காசு வாங்கி நடிக்கிறாரு அந்த மனுஷன். நல்லா யோசிச்சு காசு வாங்கி நம்ம ஓசில நடிச்சு கொடுக்கல. நீங்க போய் ஓசில படம் பார்க்கலாம். எல்லா நடிகரும் தான் கேட்கிறேன். இவருன்னு இல்லை, எல்லா நடிகரும் தான். ஏன் நடிகரை பார்க்க ஓடுறீங்க? அப்படி என்ன பண்ணிட்டானு ஆகணும்? நாட்டுக்கு நல்லா பொடி பிடிச்சாங்களா, கோஷம் போட்டாங்களா, இல்ல போயிட்டு சுதந்திரத்துக்காக நின்று போராடி வந்து 10 பேர் அவங்க குடும்பத்துல 10 பேர் இழந்தான்ல. இன்னைக்கு உங்க குடும்பத்துல 10 பேர் 30 பேர் இழந்து நிக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இழந்தாங்க? அந்த காணொலி பாக்குறப்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 30 பேர் அவங்க அம்மா அப்பெல்லாம் கதறாங்க. கவனிச்சிங்களா? இந்த ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அழுகுறாங்க, நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. என்ன காரணம்? ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆள், அவங்க வீட்டுக்கான வருமானம். இவர் நாளைக்கு போய் படம் சினிமா நடிச்சு சம்பாரிச்சு அசல்ட்டா போயிடுவார். இன்னைக்கு அவங்க நிலைமைன்னா இதுக்கு பிடிச்சி பத்திரிகை கேள்வி வைக்கிறாங்க. திருச்சி விமான நிலையம் பார்த்து பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு தனி பிரைவேட் ஜெட்ல ஏறி. இதுக்கு இவரை பக்கத்துல 100 பேர் சரி ரைட்டுங்க எப்படியோ வந்துட்டா போயிட்டாரு. ஏன் மக்கள் இன்னும் சிந்திக்க மாட்டீங்க? இது இப்ப நம்ம இது சிஎம் சார் பேசினாரு, இதை வச்சு பேசினாருன்னா அது அரசியல மாத்துறாங்க. அரசியல் கிடையாது. ஏன்னா சிஎம் சாருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம 1000 விமர்சனம் சிஎம் சார் மேல வைக்கலாம். நமக்கு தாங்க திமுக மேல நிறைய விமர்சனம் இருக்கு. இருந்தாலும் அவரு போய் சிஎம் அவர்தான் இருக்காரு. நீங்க என்னென்ன வேணும் அவர்கிட்ட கேட்டாகணும். தமிழ்நாட்டுல யாரு இறந்தாலுமே அவரு தான் பொறுப்பு எடுத்துக்க முடியும். ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே அது. ஏன்னா இப்ப வந்து அதிகமா நம்ம ஊர்ல திருவிழா கூடுறது அழகர் கல்லழகர். ஆமா, அழகர் திருவிழாவே லட்சக்கணக்கான பேர் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண பர்மிஷன் தரல சொல்லிட்டு வெக்கலாம் பேச வராங்க. வெக்கலாம் பேச வரல. அவர் வந்து போன விதத்துல பேசுறாங்க, பர்மிஷன் தர மாட்டாங்க, இது பண்ண மாட்டானே. இந்த மாதிரி தற்கொலை பசங்க தரமா நடந்தா எப்படி இருக்கும்? பாடாப்படான்னு பேச மனசு இல்லைங்க. யாரையும் ஒரு பிரச்சனை கிடையாது. 30 பேரோட சாவு எங்களுக்கு அப்படி துடிக்குது. ஆனா இந்த மாதிரி 2-4-5 விஜய் ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஏன்னா துடிக்க சொல்லிட்டு கேட்டு போகணும். எங்களுக்கு தானே உயிர் போகுதுங்க பைத்தியக்கார பசங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு மத்தவனை பத்தி ஒரு அக்கறை கிடையாது. அவங்களுக்கு தான் வளர்ந்தா போதும். தான் சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஓடுறான ஒரு கொள்கையில ஒரு கட்டமைப்புல தலைவர் எது சொன்னாலும் கேட்கறதுக்கு தைரியமே தெம்பு இல்ல. அவரு விஜய் சார் சொல்றாரா? கேட்கறான்ல அவனும் உங்க உங்க தொண்டனை கேட்கறான்ல. அதை விடுங்க. இப்ப அங்க நடந்த நிகழ்வு என்னன்னா, ஒரு சின்ன ஏரியாக்குள்ள நிறைய மக்கள். அதுதான் இப்ப என்ன சொல்ல கூட்டம் நம்ம எட்டி பார்க்க முடியல. அவ்வளவு நெரிசல் தழும்புறாங்க. தெரியும் நம்ம பார்க்க காணொலி முழு காணொலி பார்த்துவானு தழும்புறப்ப விஜய் சொன்னா, தம்பியை தழும்பாதீங்கப்பா, அவ்வளவு இடம் இருக்குது பின்னெல்லாம் பின்னாடி தள்ளி இல்லைங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களுக்கு தான் பேச வந்துருக்கேன், பின்னாடி தள்ளி இல்லைங்க, நீங்க தள்ளி நின்றுட்டுங்க, அப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேசணும். இவருக்குலாம் ஒரு கூட்டம் கூட தெரியுது இல்ல, ஒரு சொந்த அறிவு இருக்குல்ல. அது சாதா கட்சி கூட்டம் கூட வேற. ஏன்னா பெருசே லெவலில் மக்கள் வரமாட்டாங்க. அதான் சினிமா தான் ரசிகர் குஞ்சுகளை வந்துருங்க எல்லாருமே. எந்த நடிகர் வந்தாலும் சரி தான் முகத்துல வந்து பூந்து அடிச்சு வந்துடுறாங்கல்ல. நீங்க என்ன பண்ண மீட்டிங்க லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், வயல்வெளி வச்சு நடத்தியா? வயல்வெளி அப்படின்னா நெரிசல் இல்லாம ஈஸியா பார்த்துருப்போம். நெரிசல்ல மயிறு அந்த மாதிரி நடத்தல. இந்த தற்கொலை கூட்டம் என்ன பண்ணுதுன்னா ஒரு பந்தாவுக்காக பண்ணுதுங்க. எப்படின்னா எனக்கு குறுகிய வழியில இவ்வளவு பேரை நிப்பாட்டி இந்த பிரச்சனை வேணும்னே வந்த மாதிரி இருக்கு. அல மாதிரி பாயிரணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், இதையே அப்ப அந்த தெருல இல்ல பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நீ நின்னுட்டு சுத்தி எல்லாம் நிக்க வச்சு மக்கள் உட்கார வச்சு நிக்க வச்சு அழகா திட்டத்தை நிக்க வச்சு அழகா பேசிட்டு போறாங்க. இவருக்கு என்னங்க சொகுசு வேன்ல நிக்கிறாரு, மேலே தனியா யாரும் ஃபிளைட்ல வருவான், ஃபிளைட்ல வந்து இறங்குவான், பிரைவேட் ஜெட்ல வந்து இறங்குவான், இறங்கிட்டு 3 கோடி கார்ல ஏறி வருவான், ஜம்முன்னு போவான். கேட்டா எனக்கு பணம் காசு தேவையில்ல, பணம் காசு விட்டு எரிஞ்சிட்டு இருக்காருல்ல. இப்ப எல்லாரும் மக்களுக்கு அதிகம். அதே மாதிரி பாருங்க, சினிமா நடிச்சாரு, எல்லாத்தையும் கொட்டி மக்கள்கிட்ட கொடுத்துல ஒண்ணு கூட பிச்சை எடுத்து தான் இருக்காரு. இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு பிரைவேட் ஜெட் கூட இல்லாம நடந்தே போயிருக்காரு சென்னைக்கு. இன்னைக்கு லூசு நம்ம இத்தனை நாள் கேரளால இருந்து உள்ள வீடியோ போட்டோ எதுவுமே வரல.
இன்னைக்கு கேரம் உள்ள இருந்து வீடியோ போட்டோ வருது, வெளில வருது. அது விஜய் அஜித் போட்டோக்கு ஃபேன் போடுறது. அப்ப அந்த வீடியோ யார் எடுத்த? புஷி அந்த எத்தனை உள்ள உட்காந்துக்கிட்டு ஏங்க எவனே எடுத்துட்டு போனா போறானுங்க. பெருமை பீட்டதுக்கு நீ வந்து அஜித் ஃபேன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி புத்திய மழுங்கடிச்சு நான் ஒண்ணு கேக்குறேங்க. நீங்க மீட்டிங் போடுங்க, எல்லாம் எல்லா கட்சிக்கு ஒரு உரிமை இருக்கு, மீட்டிங் நடத்த உரிமை இருக்கு. அதுக்கான வழிமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பர்மிஷன் கேட்டு தர சொன்னீங்கல்ல, நீங்க என்ன பண்ணாங்க லாஸ்ட் டைம் வீடியோ சொல்லல, ஒரு பொது வெளியில மீட்டிங் நடத்தினா என்ன குறைஞ்சு போறீங்க? வக்கர வச்சு மீட்டிங், ஒரு ஆள் வக்கர வச்சு மீட்டிங் நடத்த தொப்புல உங்களுக்கு உங்க நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க உங்க ஆளுங்க. இன்னைக்கு நாளைக்கு அரசியலுக்கு வந்து நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க சொல்றது யாருங்க கேட்பா? இன்ன வரைக்கும் தனியாவே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர். தனி நம்ம திட்டுறது இப்ப கோவப்படுறது மக்களை தான், விஜய் சாரா இல்ல மக்கள். ஏன்னா இவ்வளவு கேவலமான ஒரு கட்சி முட்டாள் மக்களுங்க, முட்டாள் மக்கள், மற்ற மக்களே முட்டாள். நீங்க எல்லாம் தெரியும். ஏன்னா அதாவது நடிகர் பின்னாடி ஓடுறீங்க அறிவிட்ட மக்கள், அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. சரி உங்க நடிகர் உங்களுக்கு என்னங்க ஒரு நாள் சோறு போட்டுருப்பானாங்க, சோத்தையே தான் வாழ்ந்துட்டு இருப்பான். நல்லா வச்சு பாரு. இவங்க நம்ம பாக்குற காசையா தான் அந்த நாய் வந்து உரிமை தப்பா நினைக்க கோவத்துல பேசுறோம் நம்ம. அவங்க வாழ்வாங்க, நம்ம காசை தான் வாழ்றாங்க. அவ்வளவு காசால நீங்க வாழ்ந்து ஒரு நாள் சொல்ல முடியுமா உங்களால? அறிகட்ட முட்டா போய் கூட்டாங்களா? அறிவு இருந்தா இந்த போய் போய் சாபம். இன்னைக்கு உங்க கூட இருந்தாலும் உயிரை விட்டு போயிட்ட, நீ அவளுக்கா போய் நீ அவங்க கூட சம்பாரிச்சு விட்டு போயிட்டேன். இது வந்து நாங்க வந்து இது நடந்துச்சு பண்றான் ட்வீட் எல்லாம் வந்துடும். அப்படி கிடையாது. எங்க நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நாங்க குரல் கொடுத்தே ஆகும். எங்களை ஃபாலோ பண்ற பசங்களுக்கு தெரியுங்க. நாங்க வந்து ஒரு தலை பட்சம் பேசுறது இல்ல. பொதுவா இது செய்யலேன்னு சொல்லிட்டு கேட்டா தற்கொலை பசங்க வந்து நம்ம வந்து கமெண்ட் திட்டணும். இன்னைக்கு கமெண்ட் திட்டு இருந்த கம்யூனிட்டி நாய் வந்து சொல்லுவாங்க, கம்யூனிட்டி நாய் வந்து அந்த குடும்பத்தை சம்பாதிச்சு கொடுக்குமா? சொல்லு, சம்பாதிச்சு கொடுப்பான்ல. அவங்க வீட்டுல எவ்வளவு கனவு இருந்துப்பா, நம்ம புள்ள படிக்க, வேலைக்கு போவோம், சம்பாதிக்கும், நம்ம குடும்பத்தை பார்த்து ஒரு கனவுல இல்ல. நீங்க தூக்கி பிடிக்கிற விஜய் வந்து அவங்க குடும்பத்தை வந்து காப்பாத்த போறாரு. என்ன மிஞ்சி போனா 5 லட்சம் 10 லட்சம் உயிர் போயிடுச்சியா? இன்னைக்கு உயிர் போய் அதிகமா இருக்கு. மாநாட்டுல 2-3 பேர் செத்தாங்க. அதுக்கு என்ன தீர்வு? சரி, நியாயமா விஷயம். மாநாட்டுல உங்க மாநாட்டுல காலத்து செத்தாங்களே அந்த குடும்பத்தை என்ன தீர்வு கொடுத்தீங்க? ஏன் வெளில சொல்லாம செய்வீங்களா? ஏன் வெளில சொல்லி தானே கட்சி நடத்துறீங்க? வெளில பப்ளிசிட்டி பண்ண வேண்டியது, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுங்க சொன்னா எங்களுக்கே கேள்வி வைப்பீங்க. நீங்க என்ன செய்ய போறோம், நடக்க போறோம், அது சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி இங்க நடந்த பிரச்சனைக்கு கோர்ட்டு முன் வந்து பேசிருக்குது. இது என்ன நடந்தது சொல்லி ஆராய்ச்சி பண்ண சொல்லுது. வந்து இது ஏன் இப்படி நடந்தது, எப்படி நடந்தது சொல்லி அந்த கட்சி மீது வழக்கு போடணும்னு சொல்லி கோர்ட்டை பேசிருக்கீங்க. அதாவது நீங்க மீட்டிங் நடத்தப்பு இல்ல, அதுக்காக நீங்க மீட்டிங் நடத்தாம இருக்கக்கூடாது. இதுதான் நீங்க பயந்ததுக்கு நடத்தணும். அந்த நடத்துகிற வழிமுறைகள் எப்படி இருக்குன்றது கரெக்டா கடைபிடிக்கணும். நீங்க சொன்னா உங்க பஸ்ஸுக்கு எத்தனை பேரா வராங்களா, இத்தனை பேர் வருவாங்க, இது எத்தனை, அந்த ஒரு சிம்பிள் விஷயங்க. ஒரு தொகுதிக்கு போறாங்கன்னா அந்த தொகுதியில் எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியல. அப்ப இத்தனை பேர் வருவாங்க, எங்களுக்கு இத்தனை பேருக்கு பர்மிஷன் சொல்லிட்டு கேட்டா ஏன் தர மாட்டாது? அது காமனான இடத்த செலக்ட் பண்ணணும். பெரிய திறந்த வெளியா இருக்குன்னா ஒன்ன பக்கம் தான் தற்கொலை கூட தான் அலையுதே. லூச்சுத்தனமா அலையுது. சந்து ஒரு ரெண்டு பஸ் போராட்ட நின்றுட்டு பேசுறது, வெளியூர்ல இருந்து கிளம்பி போறானுங்க. அதாங்க கொடுமைய. அது ஒண்ணு இல்லைங்க. நான் ஒண்ணு நினைக்கிறேன், விஜய் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? படம் நடிச்சாரு, நீங்க பாத்தீங்க, ரசிச்சிங்க, ஓகே, முடிஞ்சு போச்சு. விஜய் இல்லைங்க, ரஜினி ஆகட்டும், கமலா ஆகட்டும், எந்த நடிகை எந்த அவனை சம்பாதிக்கிறானோ நடிக்கிறானோ அவனுக்கு காசு கொடுக்கணும், நம்ம காசு வாழ்றானோ அவனோட காசுல நீங்க என்னங்க வாழ்ந்துறீங்க? எத்தனை மக்கள் வாழ்ந்துறீங்க சொல்லுங்க பாப்போம். இதுக்கு வந்து பெருசா கொடி பிடிச்சி கோஷம் போடுறீங்க. என்ன செய்ய போறோம் சொல்றது, என்ன செய்ய போறோம் சொல்றது இன்னும் பிடிச்சிருக்குன்னா ஓட்டு போட போனா வீட்டுல இருந்து போடுறா ஓட்டு. ஏன்டா இங்க போய் உயிரை விடுற? அப்படி உயிரை விட்டு உனக்கு அப்படி என்னடா நீ செலிப்ரேட் பண்ணுவோன்னு கேக்குது. சரி, இவ்வளவு அப்படி என்னதான் அவர் செஞ்சுட்டாரும் தெரியல. சரி, இவ்வளவு விஷயம் இருக்கு. அவர் சினிமா எடுத்தாரு, அவர் எதுவுமே பண்ணலையா? உடனே சொல்ற இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. இப்ப இவ்வளவு பேர் சாவ அந்த விஜய் பார்க்காம இருப்பாரா? பார்க்காம இருக்காரு. ஏன்னா உடனடியே சொல்ல முடியாது. இவங்க கவுன்சில் குழுவை கூட்டணும். குழு கூட்டி என்ன நம்ம அறிக்கையை விடணுன்றத கூட பேசிதான் விடுவோம். அவன் ஆளு விஜய் இருக்கான பேசிதான் விடுவான். இந்நேரத்துக்கு நேரம் பலி ஆயிடுச்சுல. இந்நேரத்துக்கு ஒரு நியூஸ் போயிருக்கும், உடனே வந்து பாக்கணும். போன்ல தானே இருக்குங்க. அது மூடி திறக்கிற போன் வச்சிருக்காருல்ல. அப்ப இரங்கல் நான் காலைல வந்து பாக்குறேன், அப்டேட் பண்ண முடியுமா? திராணி இருக்கா? இதெல்லாம் கேட்டா எங்கள்கிட்ட பேச வருவாங்க. பசங்க முதல்ல அந்த 30 பேர் குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு பார்த்து உங்களாயே உயிர் போனுச்சு. அந்த 30 குடும்பத்தை நீங்க தான் வாழ வைக்கணும். இதுதான் எங்களை முதல் என்ன சொல்றது, முதல் கோரிக்கைலாம் கிடையாது, நிறைவேற்ற கொடுத்தாங்க. ஒரு ஒரு இனம் அழிக்கப்பட்டது, ஒரு 30 பேர் கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த மக்களுக்காக போராட வருவான். இங்க பாரு, அது இந்தியாவுக்காக போராடி உயிரிட்டாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கோம். இந்த தற்கூரி, அதாவது கெட்டதை பேசக்கூடாது கொள்கை இல்லாத கட்சிக்கு இத்தனை பேர் சாப்பிடறாங்க இல்லையே. கட்சிக்கு எங்க சாவும்? நாளைக்கு என்னங்க பண்ண போறாங்க? சம்பாதிக்க போறாங்க. நீங்க முதலமைச்சர் சீட்ல உட்காந்து அந்த சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஓட்டு போட்டு நீங்க எத்தனை லட்சம் சம்பளம் வாங்குவீங்க? இது எவனாலும் சீமாவட்டும், இன்னைக்கு டிஎம்கே இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இன்னும் வேற சிஎம்ஆனா இருக்கட்டும், எவனாலும் இருக்கட்டும், நாளைக்கு அவன் சிஎம் சீட்ல உட்காந்து சம்பாரிச்சிட்டு பதவி அழகா கார்ல போவோம், கார்ல வருவான், உங்களுக்கு தொட விட மாட்டான். அதை சொல்லு. நீ தொட இங்கே இறங்கி ஒன்று தொட விட மாட்டான் ஒரு மனுஷன். நாளைக்கு சிஎம் ஆகி எப்படி தொட விடுவான்? அவன் கார்ல உட்காந்து போறது, நீங்க உட்காந்து கொடி பிடி தள்ளிட்டு உட்காந்துருக்கீங்க, புஷ் பண்ணி. நடிகர் கூட்டம் தான் அவர் உனக்கு வந்து என்ன சொல்றது,
ஒரு ஆர்ப்பரி அலாவதியமா அன்பு இருக்குதான்ப்பா. அந்த அன்பை வெளிக்காட்டுற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க சரிங்க, அன்பு இருக்கணுங்க. உங்க அம்மா அப்பா மேல அன்பு வைங்க. அதை வைங்க. அந்த இந்த நின்னு நல்ல செலவு உனக்கு பண்ற நீ ஒரு தலையை நேரத்துக்கு போட்டா ஒரு ஓட்டு போட்டு தேய்க்க வச்சுட்டு போ. ஏன் நீ போய் உன் உயிரை விட்டு நீ உண்மையிலே எனக்கு என்ன செத்து போன அந்த அந்த பேரண்ட்ஸ் நினைச்சா நம்ம வருத்தமா எனக்கு இருக்கு. செத்து போன மேல கோவம் தான் இருக்கு. கோவம் ஏன்னா தான் எனக்கு இருக்கு. செத்துட்டான். ஆனா அவங்க அவங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க குடும்பத்துல மார்ல அடிச்சு அழுகுறாங்க. ஏன்னா மார்ல பால் கொடுத்து இந்த உணவு கொடுத்து வளர்த்தவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா கூட்டத்தை அடிச்சு ஒழுங்கி போயிடணும். இதுக்குதாம சொல்றோம், பசங்களை அடிச்சு வளர்க்கமா. அறிவு இல்லாத பசங்களா வளர்ந்துட்டு இருக்கானமா. இப்ப நாங்க இதுல தூண்டி விடுறான வேற எதுவும். நாங்க ஏன் இந்த கட்சி விமர்சனம் பேசணும்னா, அந்த கட்சி தான் இந்த தொண்டர்களை வழி நடத்திருக்கணும். அவங்க கூட்டம் நெரிசல் தழும்புறப்ப விஜய் மைக்கில் வர சொல்றோம், தம்பி கூட்டமா இருக்கு, ஆம்புலன்ஸ் வருது. அவரே சொல்றாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஏத்துங்க, அவர் சரி, ஏத்துங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி உடனே பேச்சு நிப்பாட்டிட்ட எல்லாத்தையும் சரி பண்ணணும்ல. சரி, எல்லாம் இருக்கு. நான் கிளம்ப போறேன்பா, நீங்க கூட்டத்தை கலைங்கப்பா, கலைச்சிட்டு போங்கப்பா. உங்களை நீங்க போறத பார்த்தாப்பா நான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் பேசணுமா இல்லையா? இவன் பாட்டு கிளம்பி அங்க போயிடறான். இவன் வந்தா போதும் நிக்கிறாப்புல. இங்க கிளம்பி அங்க போயிடாரு அவரு இல்லையா? நாங்க ஏன் ஒருமையில பேசுறோம், கோத்துல சில டைம் வருது. அதெல்லாம் ஒன்னும் வருன்றமா வந்துட்டோம். ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம மரியாதை நல்லா பேசுறாள். இப்ப இவ ஒரு தலைவர் என்ன பண்ணிடணும், ஒரு கூட்டம் இந்த தடவை நமக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருந்துச்சு. அப்படியே அலை மாதிரி இருந்துச்சு. நீ என்ன எல்லா இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு தலைவனோட கூட்டம் அதிகமா தான் வருது. ஒரு சினிமா பிம்பத்துல வருது. ஐயா, தலைவன் என்ன மர்த்தம், தான் மக்கள் சாதமே தான் உயிரை தாங்க துறக்கணும். அவன் தான் முழுமையான தலைவனா இருப்பான். நீ நினைச்சு பாரு, நான் அவரு எந்த எந்த பிரச்சனையும் அவர் ரோட்ல கீழே இறங்கி வந்திருக்கான்னு சொல்லுங்க. காலை ரோட்ல பட்டிருக்காதுங்க. வரவே இல்லைங்க. அந்த பெரியார் இந்த மண் கரூர் மண் நாம அறிவியல் கம்யூனிட்டி பசங்க இருக்கோம்ல, அந்த பசங்க வந்து அவனை நம்ம பேசுறதுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் போறோம்ல. இப்ப செத்து போனது நீங்க எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட போறீங்க அறிவியல் கம்யூனிட்டில? இப்ப செத்து போனவங்க கீழே பணமா கிடக்குறான். அவருக்காக உயிரை ஓட்டம் தலைவன் மேல கார்ல ஏறி பிளைட்ல பறந்துட்டு இருப்பா அவரு. இப்ப நம்ம கோவம் தாங்க முடியலங்க. ஒரு அளவு கட்டுப்பாடு. இன்னைக்கு விஜய் டிவிக்கா பேசுறோம், இன்னைக்கு திமுக நடந்தாலும் நம்ம பேசிருப்போம். ஏன்னா மக்கள் உயிர்ன்றது காமனுங்க. இந்த முட்டா பசங்களுக்கு தெரியாது. நம்மள வந்து நம்ம இவன் அவனும் பேச அப்படி கிடையாது. நீங்க நல்லது செஞ்சா ஃபர்ஸ்ட் பேசுற முதல் நாங்க தான், கெட்டது செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நாங்க தான் பேசுவோம். நாங்களும் குடிமக்களுங்க. நீங்க எங்க வீட்டுல எங்க பசங்க சத்தம் மாதிரி தான் அது யாரோட கணக்கு. நம்மளாவது இங்க வந்து கத்துறோம். சில பேர்லாம் எப்படி டென்ஷன் வீட்டுல இருக்காது, வேணா இப்படி போய் பண்றீங்கன்னு ஒரு ஆதகத்துல இருப்பாங்க எல்லாரும். அதான் கூட்டத்தை கலைச்சு விட்டுட்டு போக முடியாது தலைவன் இன்னும் ஓடணும். அதான் விஷயம். நினைப்ப விட்டுறோம்னு நினைக்காதீங்க. திருப்பி அத்தை போட்டோம் போடுறான்ல, அதுக்கும் ஓடணும். முட்டை ஏன்னா இது வந்துருச்சு, லைவ் வந்து போச்சு, வந்து இப்ப எல்லாம் பேசிட்டு போட்டுமே. நெக்ஸ்ட் மீட்டிங் மட்டும் நீ பொது மேடல போடல, மொத்தாட்டி உனக்கு தான் கோர்ட்ல பொதுநல வழக்கு நாங்க போடுறோம். நீ போட்டு வீடியோ முடிச்சிருவோம். இன்னும் எத்தனை உயிர் பலி ஆகுதோ என்ன தெரியல. அடுத்த நிகழ்ச்சியில வந்து பார்க்கலாம். விஜய் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.